Who were the Guptas? குப்தாஸுங்கிறது யார்? Why is the Gupta period sometimes called the classical age in Indian history? குப்தா ஏஜ் நம்ம ஏன் சில நேரங்களில் கிளாசிக்கல்னால் ரொம்ப அற்புதமான காலகட்டம், பொற்காலம்னு ஏன் சொல்கிறோம்? த குப்தாஸ் வெரிய பவர்ஃபுல் டைனஸ்டின்னா ஒரு வழி. இப்போ பார்த்தீங்கன்னா சோழா, சேரா, இந்த மாதிரி இருக்குது, பல்லவன்ஸ், இந்த மாதிரி ஒரு டைனஸ்டி, அந்த பரம்பரை என்ன பவர்ஃபுல் டைனஸ்டின்னா ரொம்ப செல்வாக்கானதாக இருந்தது. இன் நார்த் இந்தியா எமர்ஜின்னு என்ன அர்த்தம்னா பெருசாக இருக்கிறது தான் எமர்ஜிடு. சாதாரணமாக வந்து பெருசாக வருது. நார்த் இந்தியாவில் அரௌண்ட் 3rd century CE தி பிகேன் ஏ ரீஜனல் ரூலர்ஸ். ஒரு சின்ன ஏரியாவுக்கு ராஜாவாக இருந்தாங்க. பட் கிராஜுவலி எஸ்டாப்ளிஷ் எஸ் ஏ வாஸ்ட் எம்பரர். பெரிய எம்பரர் ஆகிட்டாங்க. இது கேபிட்டல் அட்டு பாட்டலிபுத்ரா. இப்போ பாட்னான் இருக்க, அதுதான் கேபிட்டலாக இருந்தது. ரூலர்ஸ் லைக் சந்திரகுப்தா 1, சந்திரகுப்தா, சமுத்திரகுப்தா அண்டு சந்திரகுப்தா 2, விக்ரமாதித்யா எக்ஸ்பேண்டட் த எம்பையர் அண்டு ப்ரொமோட்டட். அந்த ஆட்சியை வந்து பெருசாக்கினாங்க. ப்ராஸ்பரிட்டினா வளர்ச்சி, ரொம்ப வளர்ச்சியாக்குறது. ஸ்டெபிலிட்டி, நிரந்தரமாக இருக்கிறது. அண்டு கல்ச்சுரல் டெவலப்மெண்ட். கல்ச்சுரல்னால் இந்த ஆடல் பாடல் இதெல்லாமே டெவலப் பண்ணுறது. குப்தா பீரியட் இஸ் கால்டு த கிளாசிக்கல் ஏஜ் பிகாஸ் இட் மார்க்டு ஏ கோல்டன் இயர் ஆஃப் இந்தியன் சிவிலைசேஷன். இந்தியனுடைய சிவிலைசேஷன்னா அந்த வாழக்கூடிய காலகட்டத்தில் கிளாசிக்கல் ஏஜாக இருந்தது. ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் எங்கன்னு கேட்டிங்கன்னா ஆர்ட்ஸ் அண்டு ஆர்கிடெக்சர்ஸ். ஆர்கிடெக்சர்னால் அந்த கட்டடக்கலை, அதெல்லாம் பார்க்குறோம். ஆர்ட்ஸ்னால் கலைகள், பாட்டு, ஓவியம், என்ன அதெல்லாம் வரும். விட்னஸ்ட் ஏ செர்டைன் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்கல்ப்சர்ஸ், பியூட்டிஃபுல்லி கார்வ்டு கேவ் டெம்பிள்ஸ். டெம்பிளில் அருமையாக கட்டியிருந்தாங்க. சச்சஸ் தோஸ் அட்டு அஜந்தா அண்டு உதயகிரி அண்ட் அட்வான்ஸ்டு மெட்டல் ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க. இன்க்ளூடிங் தி ஃபேமஸ் அயன் பில்லர் இன் டெல்லி தட் ஹேஸ் நாட் ரெஸ்டட் ஃபார் ஓவர் 1600 years. அந்த இரும்பு வந்து 1600 வருஷம் வரைக்கும் துரு பிடிக்காமல் இருந்தது. லிட்ரேச்சர், சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் ஃப்ளரிஷ்டு டூரிங் த குப்தா பீரியட். அப்போ சான்ஸ்கிரிட் தான் எல்லோரும் பேசினாங்க. வித் ஏ கிரேட் போய்ட் லைக் காளிதாசர் இருந்தார். கம்போசிங் மாஸ்டர் பீசஸ். மாஸ்டர் பீஸ்னால் உயர்ந்த புகழ்பெற்ற நூல்கள்லாம் அவர் எழுதினார். அண்ட் மெனி டெக்ஸ்ட் சச்சஸ் புராணாஸ் பீயிங் கம்ப்ளைட் அண்டு ப்ரிசர்வ்டு. புராணங்கள்லாம் பாதுகாக்கப்பட்டது. சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸ்காலர்ஸ் லைக் ஆரியபட்டா அண்டு வராகமித்ரா இவங்கெல்லாம் ஃபேமஸாக இருந்தாங்க. சிக்னிஃபிகண்ட் காம்பினேஷன் சயின்ஸ் அண்டு மேத்தமெட்டிக்ஸ். அவங்க வந்து சயின்ஸுக்கு மேக்ஸுக்கு நிறையா தெரிஞ்சாங்க. இன்க்ளூடிங் தியரிஸ் ஆன் பிளானட்டரி மோஷன், பிளான்ட்லாம் எப்படி மூவ் ஆகுது, எக்லிப்சஸ் அண்ட் அட்வான்ஸ்டு கால்குலேஷன் மெத்தட்ஸ், அதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க. பீஸ் அண்டு ப்ராஸ்பரிட்டி. த குப்தா எம்பையர் என்ஜாய்டு எ லாங் பீரியட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி என்ன அர்த்தம்னா அமைதியாக இருக்குது. பெரிய சண்டை, உள்நாட்டில் சண்டையெல்லாம் நடக்காமல் இருக்குது. அண்டு ப்ராஸ்பரிட்டி, சண்டையிலனாலே வளர்ச்சி நிறையா இருக்கும். விச் என்கரேஜ்டு இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல் ட்ரேட். அப்படி அமைதியாக இருந்தால் வியாபாரம் நல்லா நடக்கும். உள்நாட்டில் வெளிநாட்டில் வியாபாரம் நல்லா நடக்குது. இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல் ட்ரேடுக்கு ரொம்ப இதாக இருந்தது. த க்ரோத் ஆஃப் சிட்டிஸ், பெரிய பெரிய நகரங்கள் உருவாச்சு. லேர்னிங் அண்டு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச், கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடச்சிது. ரிலீஜியஸ் டாலரன்ஸ். த குப்தா ரூலர்ஸ் வேர் ஃபாலோவர்ஸ் ஆஃப் விஷ்ணு. கடவுள் விஷ்ணுவை ஃபாலோ பண்ணாங்க. பட் சப்போர்ட் அதர் ரிலீஜியஸ் ட்ரெடிஷன்ஸ் சச்சஸ், மற்றதையும் சப்போர்ட் பண்ணாங்க. புத்திசம், ஜெயினிசம். திஸ் காம்பினேஷன் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அண்டு கல்ச்சுரல் பிரில்லியன்ஸ் மேக்ஸ் த குப்தா இரா எ ஹை பாயிண்ட் இன் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் தான் அந்த காலத்து இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து குப்தா வந்து ரொம்ப உயர்ந்ததாக கருதப்படுது.